ஹரிகுமார். நான் டைமண்ட் லெவலில் இருக்கிற ஸ்டேஜில் நான் சூழல் இருக்கேன். அதில் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோட ஏஜ் வந்து ஜஸ்ட் 22 தான். நான் ஜாயின் பண்ணி வெஸ்ட்டில் கரெக்டாக ஒரு 4 வருஷங்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ண போகுது. ஏன்னா ஆகஸ்ட் முடிஞ்சது இல்லையா, இப்போ செப்டம்பரில் இருக்கும். ஸோ ஒரு 4 வருஷங்கள் ஆக போகுது. நான் வெஸ்டேஜ் மூலியமாக ஃபாரின் டூர் போயிட்டு வந்திருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ கார் ஃபண்டு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் 1 lakh பக்கமே எனக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நினைச்சா கூட நான் திடீர்னு வந்து ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி வந்து கார் எடுக்க முடியும். கரெக்டாக? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நம்மளால எங்கெல்லாம் முடியுமா, நம்ம போய் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா, இல்லை எப்படி? நான் 4 பேர்கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கோபி, இதெல்லாம் தேவையா கோபி, பிஸ்னஸ் எல்லாம் நமக்கு தேவையா கோபி, நம்ம ஏன் வந்து சில இருக்கிறத வந்து பழக்கிறதுக்கே ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே எல்லாமே வந்து வில்லேஜில் தான் இருப்பீங்க. நானும் வில்லேஜ் பர்சன் தான். ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்புனா, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறீங்க, அவங்க பெருசாக அதில் ஈடுபாடு காமிக்கலாம், நீங்கள் வந்து முழு மூச்சோட எஃபெக்ட் போடுங்க. நம்ம கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு வெஸ்டேஜ் தான். புரியுதுங்களா? இல்லை சார் என் அப்பா அம்மா வந்து சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பக்கத்தில் வந்து வித்துட்டா கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். இல்லை எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ். யாருமே இந்த வெஸ்டேஜ் வாங்கி பார்த்தீங்கன்னா சாய்ஸாக பார்க்காதீங்க. லைஃப்பில் கிடைச்ச கடைசி சான்ஸ் இதுதான். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி எப்போ இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம இந்த வாய்ப்பை எடுத்து பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நம்ம அந்த இதில் பிரச்சனை நம்ம வெளில வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ராயல்டி இன்கம். இப்போ நான் ராயல்டி இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 அப்படிங்கிறத நான் எவ்ரி மந்த் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிடாதீங்க. உங்கள் லீடர் சொல்கிறத கேளுங்க. டெய்லி கன்சிஸ்டண்டாக அந்த பிஸ்னஸ் எஃபெக்ட் போடுங்க. ஓகேங்களா? ஒரு 10 பேர் சொல்கிறோம், அவங்க வரலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் அகைன். புதுசாக திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாளாக எத்தனோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் க்ளோஸ் ஆகிடும் நம்ம லைஃப்பை. இனிமேல் தான் நியூ பிகின் அப் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு